கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு ஒரு பழமொழி பெரியவங்க நிறைய சொல்லி கேட்டிருக்கோம் இல்லைங்களா, கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. நம்ம அம்மாவோ அப்பாவோ நிறைய நம்ம மேலே கோவப்பட்டுட்டே இருக்கிறாங்க. குழந்தைங்களாகிய நம்ம வந்து ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அம்மா திட்டிகிட்டே இருக்காங்களே, அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு, நிறைய தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க, ஒருவேளை நம்மளை வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சோ, எப்பவுமே ஒரு கோவமாகவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி குழந்தைங்களாகிய நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸை பற்றி தயவு செய்து உங்களோட தாட்டை மாற்றிக்கிங்க. ஏன்னா அக்கறைன்னு ஒரு விஷயம் இருந்தால் மட்டுமே கோவங்கிற ஒரு விஷயம் வருங்க. கோவத்தை நம்ம மேலே காமிப்பாங்க. அந்த உரிமையும் அந்த அக்கறையும் உங்கள் மேலே இருக்கிறதுனால தான் அந்த கோவம் உரிமையாக வருது. நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்பை நம்ம வந்து திருத்திக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால் திட்டுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் ஆகுது, அவங்களோட தொண்டை தண்ணி வத்த கத்துறாங்க, தலைவலி வரும், நிறைய கஷ்டங்கள் அந்த திட்டுறவங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் பேரண்ட்ஸ் ஆகிய அந்த அவங்களுக்கு ஒரே இன்டென்ஷனாக இருக்க முடியும். ஸோ ஒருத்தர் உங்கள் மேலே கோவத்தை காட்டுறாங்க அப்படின்னா அவங்க மேலே நீங்கள் வந்து வருத்தத்தை வைக்காதீங்க, சங்கடங்களை கொண்டு போகாதீங்க, டெவலப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் அவங்க திரும்ப திரும்ப உங்கள் மேலே கோவப்படுறாங்க. நீங்கள் மாறணும், நல்ல விதமாக மாறணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த கோவத்தோட இன்டென்ஷன் இதுதான், புரிஞ்சுக்கோங்க.